ఏపీ అఖిలపక్ష న్యూస్ కి స్వాగతం. వైసీపీ ప్రభుత్వ హయాంలో 9 సార్లు కరెంటు ఛార్జీలు పెంచారు. ఈసారి నగరి నియోజకవర్గంలో తెలుగుదేశం, జనసేన, బీజేపీ ఉమ్మడి అభ్యర్థి గాలి భానుప్రకాష్ గెలుపు ఖాయమని ఆశాభావం వ్యక్తం చేసిన నగరి 19వ వార్డు కౌన్సిలర్ అంబిక, 19వ వార్డు తెలుగుదేశం పార్టీ ఇన్ఛార్జ్ సీనియర్ నాయకులు ఎంటే ముత్తయ్య, మొదిలియార్ గాలి భానుప్రకాష్ గారికి గెలుపు కోసం అత్యధిక మెజార్టీ రావడానికి నా వంతు కృషి చేస్తారని తెలియజేశారు. చేనేత కార్మికుల కష్టాలు తీర్చడం చంద్రబాబు నాయుడు వల్లే సాధ్యమని తెలియజేశారు. అనంతరం వారు ప్రసంగించారు. தொண்ணூற்றி நாலில் முதலமைச்சர் வந்த போது சந்திரபாபு நாயுடு தான் எங்களுக்கு சப்சிடி கொண்டு வந்தார். அதே மாதிரி 2014லையும் கரண்ட்டு லெஸ் பண்ணி கொடுத்தாரு. இப்போவும் இலவச கரண்ட்டு ஃப்ரீ கரண்ட்டு 500 யூனிட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தவறாமல் சொன்னால் செய்வார். அவர் சொன்னதை செய்கிறாரு. அதுக்காக வீட்டு வரி ரத்து பண்ணி கொடுத்தாரு 2014ல் முதலமைச்சராக வந்தபோது. இப்போவும் 500 யூனிட்டு இதுவரை எந்த அரசாங்கமும் எங்கள் வேவர்ஸுக்கு இந்த மாதிரி சொன்னதும் இல்லை, செய்ததும் இல்லை. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வந்தால் தான் 500 யூனிட்டு ஃப்ரீ கரண்ட்டு வந்தால் எங்கள் வேவர்ஸு மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நாங்கள் நினைக்கிறோம். தவறாமல் முதலமைச்சர் ஆகிறாரு. எங்களுக்கு 500 யூனிட்டு இலவச 500 யூனிட் கரண்ட்டு வருது. நாங்கள் அதை நம்பி தான் வாக்களிக்கிறோம். பானுபிரகாஷ் 20,000 ஓட்டில் ஜெயிக்கிறோம். 2014 ஓட்டு வரி கூட எங்கள் வியூவர்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து ஜிஎம்கே முத்துகிருஷ்ணன் நாயுடு ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுபடி பண்ணார் எங்களுக்கு வியூவர்ஸுக்கு வரைக்கும். அந்த நன்றி கடனுக்காக அவருடைய பையனுக்கு நாங்கள் தவறாமல் வீடும் வாக்களித்து அவரை 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சந்திரபாபு நாயுடுக்கு கிஃப்ட் மாதிரி நகரி தொகுதி மக்கள் சார்பாக நாங்கள் அவருக்கு ஜெய் தெலுங்குதேசம், ஜெய் ஜெய் தெலுங்குதேசம், ஜெய் சந்திரபாபு நாயுடு, ஜெய் லோகேஷ், ஜெய் பானுபிரகாஷ், ஜெய் பானுபிரகாஷ்.